அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு எனது இனிய மாலை வணக்கம். பாவம் திமுகவினர், அவர்களுக்கு வழக்குகளை பாகுபடுத்தி பார்க்கக்கூட தெரியவில்லை. இவர்களெல்லாம் அமைச்சர்களாயும் ஆகிவிட்டார்கள். இப்போது சமீபத்தில் தம்பி விஜய் அவர்களின் மேல் வணிக வரித்துறை வழக்கில் அந்த வழக்கிற்கு முதலில் சென்றது தம்பி விஜய் என்பதை நீங்கள் முதலில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நியாயம் கேட்டு அவர் கோர்ட்டிற்கு சென்றுள்ளார். அதை மனதில் கொள்ளுங்கள். சென்றது வருமான வரித்துறை அல்ல, தம்பி விஜய் தான் நீதிமன்ற படிக்கட்டை ஏறியுள்ளார். எனக்கு நீதி வழங்குங்கள் என்று கேட்டு நன்கு நினைவில் கொள்ளுங்கள். இதற்கும் திமுகவினர் மீது இருக்கக்கூடிய அல்லது அதிமுகவினர் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கிற்கும் வித்தியாசம் ஏராளம். நிலைமை இப்படி இருக்க இதை கூட புரிந்து கொள்ள முடியாமலா, இல்லை ஐயோ என்று ஒரு ஆதங்கத்திலா என்ன என்று எனக்கு புரியவில்லை. இவர்கள் படிக்கட்டு ஏறிக்கொண்டிருப்பது, நீதிமன்ற படிக்கட்டை ஏறிக்கொண்டிருப்பது ஊழல் வழக்கில். இன்று திமுக அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் அனைவரும் ஊழல் குற்றச்சாட்டுகளில், அதாவது மக்கள் பணத்தை கொள்ளையடித்த வழக்கில், நன்கு நினைவில் கொள்ளுங்கள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்த வழக்கில் இவர்கள் நீதிமன்ற படிக்கட்டை ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தம்பி விஜய் தனக்கு சலுகை ஏதாவது கிடைக்காதா என்ற நோக்கத்தில் அவர்கள் செய்த சில தவறுகளை, வருமான வரித்துறை செய்த சில தவறுகளை சுட்டிக்காட்டி எனக்கு நியாயம் வழங்குங்கள் என கேட்டிருக்கிறார். இந்த இரண்டையும் சீர்தூக்கி பாருங்கள் எனது அருமை தமிழ் சொந்தங்களே. ஒன்று ஊழல் வழக்கு, அதாவது மக்கள் பணத்தை கொள்ளையடித்த ஊழல் வழக்கு. திமுகவினராய் இருந்தாலும் சரி, அதிமுகவினராய் இருந்தாலும் சரி, இருவரும் கொள்ளையடித்தவர்கள். ஆனால் இங்கு தம்பி அவர் உழைத்த பணத்தை அதில் ஒரு விலக்கு பெறுவதற்கு கேட்கிறார், விதிவிலக்கு பெறுவதற்கு கேட்கிறார். இதில் எது சரி, எது தவறு, எது தப்பு என்பதை நீங்கள் பொதுமக்களாகிய உங்கள் பார்வைக்கு விடுகிறேன். நன்றி, வணக்கம்.